வெல்கம் டு டோஷி டாக்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் அதாவது சொல்ல மறந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ஹலோ எஃப்எம் டோஷிலாவையும் பிரிக்க முடியாத ஒரு பந்தமாக இருந்தது. ஒரு சில காரணங்களுக்காக ஐ ஹேட் டு குவிட் ரேடியோ அப்படிங்கிற ஒரு நிலை வந்தது. அப்போது தினமும் வந்து என்னோடய நேரலை நிகழ்ச்சி. ஆனால் அந்த வாரம் சனிக்கிழமையான அந்த கதை சொல்லக்கூடிய நாள் ஒன்று வரும், கதையாடல் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட கடந்த ஒரு 2 வருடங்களாக, அதாவது நான் எஃப்எம் விட்டு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கதையாடல் வாரம் வந்துச்சுன்னா நான் எக்ஸைட் ஆகிடுவேன். ஏன்னா நமக்கு கற்றுக்கிற விஷயங்களும் வாசிப்பு சார்ந்த விஷயங்களும் ஏதோ ஒரு வகையில் கிடைக்குது அப்படின்னா அது வேலை இல்லை, கரும்பு தின்ன கூலி என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி நிறைய கதைகள் எனக்கு பிடிக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன கதை சொல்லலாம், கொஞ்சம் கண்டினியூ பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. அறம் கதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அறம்ங்கிறது வந்து இந்த புத்தக தொகுப்பில் யானை டாக்டர் இருக்குது, சோற்று கணக்கு இருக்குது, இந்த மாதிரி நிறைய கதைகள் இந்த புத்தகத்தில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அறம் அப்படிங்கிற கதை தான் பார்க்க போகிறோம். ஜெயமோகன் அவர்களுடைய கதை இது. இந்த புத்தகத்தை பற்றி திரு கமல்ஹாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னை கண்ணீர் மல்க வைத்த நூல் இது, என்னால் அவ்வனுபவத்தை சொற்களில் சொல்லிவிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கல்பற்றா நாராயணன் மலையாள ரைட்டர், அவர் சொல்லியிருக்காரு, 100 நாற்காலிகள் அப்படின்னு சொல்லி தன் வரலாற்று பாணியில் சொல்லப்பட்ட வாழ்க்கை கதை, அதோட உணர்வு தாக்குதல் வந்து மலையாளியோட இலக்கிய பார்வையில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை பாதிக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய ரைட்டர்ஸ்க்கு ஆதர்சமாக விளங்கக்கூடிய ஜெயமோகன் அவர்களுடைய அறம் கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அறம் கதை பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். அதாவது இலக்கிய உலகத்தில், வாசிப்பு உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். MV வெங்கட்ராம், அதாவது சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர், காதுகள் கதை கூட இதை தழுவியது. அதாவது இதில் இருக்கக்கூடிய ஒரு சாரம் வந்து காதுகள் கதை தோன்றியதற்கான ஒரு காரணம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். நமக்கு சேர வேண்டிய விஷயங்களை நம்ம போட்ட உழைப்புக்கு மரியாதை இல்லாமல் சில நபர்கள் நடந்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, அதனால் வரக்கூடிய சொற்கள், அந்த சொற்கள்னால வரக்கூடிய வலி நமக்கு மறுபடியும் அந்த அறத்தை வென்று தருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை போக்கு தான் இந்த அறம் கதை. ஒரு பெண்ணுடைய அறத்தினால தனக்கு சேர வேண்டிய பணத்தை எப்படி எழுத்தாளர் பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிற கதையை கூறுவது தான் இந்த அறம். ஒரு முறை எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் தன்னுடைய சீனியர் எழுத்தாளர் ஒருத்தரை பார்க்கறதுக்காக போறாரு. அவரை பெரியவர்னு எல்லாரும் சொல்றாங்க. அன்னைக்கு அந்த பெரியவர் தன்னோட வாழ்க்கையில நடந்த நிறைய நிகழ்வுகளை ஜெயமோகன் அவர்கள்கிட்ட ரொம்ப சுவாரஸ்யமாக பகிர்ந்துக்கிறாரு. கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழைய வீட்டில் அந்த பழம்பெரும் எழுத்தாளர் இருக்காங்க. அவருக்கு உதவியா சாமிநாதன் அப்படிங்கிற ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியரும் இருக்காரு. இந்த எழுத்தாளர் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுற காலகட்டத்தில் அவருக்கு தன்னால் முடிஞ்ச உதவியை இன்னைக்கு வரைக்கும் சாமிநாதன் செஞ்சு கவனிச்சுக்கிட்டு வராரு. சாமிநாதன் ஏன் வறுமை மிகுந்த எழுத்தாளர் கூட இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பெரிய லெஜண்ட், அதாவது இலக்கிய உலகத்துக்கு தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்து பல புத்தகங்களை கொடுத்த ஒரு நபர், அதாவது கொண்டாட வேண்டிய ஒரு நபர். இந்த கலைஞர்களுக்கு நம்ம கொண்டாடுறோம், வாவு சொல்கிறோம், சூப்பர் சொல்கிறோம், பட் அந்த வாவும் சூப்பரும் அவங்களோட தட்டையும் வயிறையும் நிரப்பிடுமா, அவங்களுக்கு தேவையான செல்வத்தை கொடுத்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமாக இருக்குல்ல. அந்த கேள்வியை ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்ட ஒரு கதை தான் இந்த அறம்னு சொல்லலாம். கொண்டாடுறோம், பட் அது அவங்களுடைய கலைக்கு நிகரான செல்வத்தை கொடுத்துச்சா அப்படின்றதுனால சில நபர்கள் மட்டும் அவங்களுக்கு தேவையான அந்த மரியாதை கொடுத்துட்ருப்பாங்களா, அந்த மாதிரி ஒருத்தர் தான் சாமிநாதன். அவர் தான் வீட்டுக்கு வந்த எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களை வரவேற்று உள்ளே அழைச்சிட்டு போகிறாரு. ஆனால் அவர் ஜெயமோகனை அறிமுகப்படுத்தியும் பெரியவர்னால ஜெயமோகனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அதாவது எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா பெரியவருக்கு காது கேட்காது. இந்த காது கேட்காத கதை தான் அந்த காதுகள் கதையில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மிக அருமையான புத்தகம். அதை புரிஞ்சுக்கிட்ட ஜெயமோகன் அவர்கள் அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்தித்தாளில் தன்னோட பேரை நாகர்கோயிலிருந்து ஜெயமோகன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி காட்டுறாரு. அப்போதான் பெரியவருக்கு தன்னை யார் பார்க்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு புரியுது. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதாவது ஒரு குதூகலம் இருக்கும்ல, நம்மளெல்லாம் ஃபீல்ட் அவுட்டு காலம் போன காலத்தில் யாராவது வந்து பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு நேரம் இருக்கும்போது நிஜமான கலைஞனுக்கு தனக்கு முந்தைய கலைஞன் தான் தன் பாதையை போட்டு காமிச்சிருப்பாரு. அவர் மேலே இருக்கக்கூடிய மரியாதைக்கு பார்க்க வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த நிகழ்வு, இந்த கதையோட நிகழ்வு. அப்போது ஜெயமோகன் அவர்கள் சொல்கிறாரு, நீங்கள் எழுதியே வாழ்ந்தவர்னு நான் கேட்டிருக்கேனே அப்படின்றாரு. எங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நான் எழுதிட்டே இருந்தேன், வாழ்ந்ததெல்லாம் 33 வயசு வரைக்கும் தான்.
எழுதுனேன்னு வேணால் சொல்லலாம். அப்போல்லாம் கையில் 100 ரூபாய் இல்லாமல் நான் வெளியே கிளம்புறதில்ல. எப்போ 33 வயசு வரைக்கும் கையில் 100 ரூபாய் இல்லாமல் வெளியில் போகிறதில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியவர் பற்றி யோசிச்சு பாருங்களேன். அந்த காலத்தில் 100 ரூபாய் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய காசு. அப்போ அவங்க குடும்பம் ஏழ்மையான குடும்பம் கிடையாது, நல்லா காசு புழங்குற ஒரு குடும்பத்தில் இருந்தவர் தான். பெரியவர் கூட 10 பேர் எப்போவுமே இருப்பாங்க. எல்லாம் சங்கீதம் சாகித்யம்னு ஊர்ன பசங்க, ராப்பகலாக பேசுறது பாடுறது, அந்த கைக்கு பக்கத்தில் கும்பகோணம் வெத்தலை வச்சுக்கிட்டு நல்ல ஒரு டிகிரி காப்பி சாப்பிட்டுக்கிட்டு பக்கோடா முறுக்கு சீடன்னு சம்பளத்தில் இந்த ஸ்நாக்ஸ் தீர தீர நிரப்பிக்கிட்டே இருப்பாங்கல்ல. அதாவது கலையோட நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் சந்தோஷமாக மெமரியை சேர்க்கறதுக்கு இருக்குன்னா ஒன்று காசு இருக்கணும், கூட நம்ம வீட்டில் நமக்கு செல்வ வளம் இருக்கணும், 4 செட்டு செய்கிறதுக்கு பசங்க இருக்கணும். இவங்கெல்லாம் இருந்தால் அப்படியே சாயங்காலமாக ஆற்று பக்கத்தில் போவோம். அங்கே அப்படியே மணலில் உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடி நடுவில் இலக்கியம் என்னத்தை இலக்கியம் நிறைய நேரங்கள் புரணி பேச்சு, அதாவது வம்பு பேச்சு தான் பேசுவோம். மௌனி கூட நிறைய நாள் வந்திருக்காரு. அவரை மாதிரி வம்பு பேசுறதுக்கு இனிமேல் ஒரு எழுத்தாளன் பிறந்து வரணும் அப்படின்னு எழுத்தாளர் தன்னுடைய நாஸ்டாலஜிக் மெமரிஸ் எல்லாம் கொண்டு நம்மளுடைய ஜெயமோகன் அவர்கள்கிட்ட சேர்க்குறாங்க. யோசிச்சு பாருங்களேன், 33 வயசு வரைக்கும் ஒரு 100 ரூபாயை கையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்த ஒரு குடும்பம் எப்படி புத்தக தொழிலுக்குள்ளே வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இந்த பெரியவர் ஒன்றும் தோற்று போன எழுத்தாளர்லாம் கிடையாது. அவர் எழுதின நிறைய புத்தகங்கள் இப்போ வரைக்கும் பப்ளிஷ் பண்ணப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது, அதாவது விற்பனையில் தான் இருக்குது. ஆனால் அதுக்கான உரிமை தொகை தான் அவருக்கு சேர்றதில்ல. ஏன்னா அவர் எழுதின காலகட்டத்தில் ஒரு பக்கத்துக்கு இவ்வளோன்னு சொல்லி காசு கொடுப்பாங்களே தவிர உரிமை தொகை அப்படின்னு ஒன்று எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அந்த காசையும் முழுசாக கொடுக்காம பல நாள் எழுத்தடிப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு ஒரு காசு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு தேவையான ஒரு நேரம் வருது, அந்த நேரத்துக்கு கொடுக்காம 5, 10, 15, 20 அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி இழுத்தடிச்சுட்டே இருந்தால் அந்த தொழில் மேலே நமக்கு ஒரு ஆர்வம் குறையும் இல்லையா? அந்த நிலைமை தான் இன்னைக்கு வரைக்கும் பெரியவருக்கு தொடருது. அதனால தான் பெரியவருக்கு இந்த ஏழ்மை நிலைமை. சாமிநாதன் என்ன பண்ணுறாரு, பெரியவருக்கும் ஜெயமோகன் அவர்களுக்கும் நான் போய் கடையில் காஃபி வாங்கிட்டு வரேன், நீங்கள் பேசிகிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாரு. போயிட்டு கூஜாவில் காஃபி வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்துட்டு ஒரு டம்ளரில் பெரியவருக்கு கொஞ்சம் இவருக்கு கொஞ்சம், அதாவது இவருக்கு நல்லா ஒரு டம்ளர் ஊற்றிட்டு பெரியவருக்கு 1/2 டம்ளர் ஊற்றுறாரு. ஆறி போச்சா அப்படின்னு பெரியவர் கேட்குறாரு. அப்போது ஜெயமோகன் சொல்கிறாரு கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஆறி போய் குடித்தாதான் நல்லா இருக்குது, சூடாக குடித்தா சூடு மட்டும்தான் தெரியுது, இனிப்பும் மனமும் இல்லாமல் ஆயிடுது. பாஞ்சு ஓடிட்டு இருக்கக்கூடிய பொண்ணை பார்த்து யாராவது ரசிக்க முடியுமா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதாவது வயதான காலத்துலேயும் கலைஞனுக்கு எப்போவுமே ஒரு ரசனை இருக்கும்ல பெண் சார்ந்து. அப்போ கேட்குறாரு, என்ன சொல்கிறேன், பாஞ்சு ஓடிட்டு இருக்கிற பொண்ணை பார்த்து ரசிக்க முடியுமா? நல்லா பவ்யமாக அழகாக அப்படி நடந்து வரக்கூடிய பொண்ணை தானே ரசிக்க முடியும், அது அவரோட ரசனை, சரியா? அப்படி சொல்கிறாரு. அதுக்கு ஜெயமோகன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குதிரையை பாஞ்சு ஓடி வரும்போது தானே ரசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 புலவர்களும் மாறி மாறி தன்னுடைய ரசனை உலகத்தில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி போகட்டும், கவிதையில் மட்டும்தான் எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. நான் சட்டப்படி காஃபி சாப்பிடக்கூடாது. காஃபி சாப்பிட்ற எல்லாருமே ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்பலாம் நான் சாப்பிட்றது இல்லைங்க, ஒரு நாளைக்கு சும்மா இத்தினூண்டு நம்ம தூண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் அண்டா சைஸ்க்கு காஃபி குடிப்போம். ஆசை எங்கே விடுறது, அதனால ஒரு பாதி டம்ளர் குடிச்சிக்கிறது அப்படின்னு பெரியவர் சொல்கிறாரு. இந்த சாமிநாதன் அதுக்கு சொல்கிறாரு, பாதியாக 4-5 வாட்டி ஆகிடும் அப்படின்றாரு. ஏன்னா இந்த காஃபி அடிக்ட்ஸ் எல்லாருக்குமே காஃபி இல்லாமல் இருக்க முடியாது. நான் கொஞ்சமாக குடிச்சிக்கிறேனேன்னு சொல்லிட்டு சின்ன கப்பில் இத்தினோண்டு நிறைய வாட்டி குடித்தாலும் அது ஒரு டம்ளர் 2 டம்ளர் கணக்குக்கு வந்துடுது இல்லை. அப்படி தான் சொல்கிறாரு தவிர இந்த காஃபி போது அவரை விடுறதே இல்லை அப்படின்னு சாமிநாதன் சொல்கிறாரு. இப்போதான் கதை கருவுக்கு நகருது. ஒரு எழுத்தாளர் எழுதியே வாழ்ந்தவர்னு சொல்லக்கூடிய எழுத்தாளர்கிட்ட கேட்குறாரு, அந்த காலத்தில் ராயல்ட்டி எல்லாம் வராதோ அப்படின்னு கேட்குறாரு. ராயல்ட்டியா? ஓ, அதெல்லாம் கெட்ட வார்த்தை, அதெல்லாம் பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி காலகட்டத்திலலாம் நான் எழுதினேன் அப்படின்னு சொல்கிறாரு. பெரியவர் பிறந்ததுலேருந்தே ஏழ்மையில் இருந்தவர் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன் 100 ரூபாய் வரைக்கும் வச்சுருப்பாருன்னு. அவரோட 33 வயசு வரைக்கும் வசதியாக வாழ்ந்தவர். எந்த அளவுக்கு வசதியான குடும்பம் அப்படின்னா, அவரோட குடும்பம் பட்டு நெசவு தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் வட இந்தியாவில் இந்த மஷின்ஸ் மூலமாக போலி பட்டு தயாரிக்கக்கூடிய தொழில் ஆரம்பிச்சது இல்லையா, அன்னையிலேருந்து அந்த நெசவு தொழில் நலிவடைஞ்சு போய் இவங்க குடும்பம் ஏழ்மைக்கு வர வேண்டியதாகிடுச்சு. வேறு தொழில் தெரியாமல் எழுத்து உலகத்துக்கு வராங்க. குடும்பமே ஏழ்மை நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் தான் பதிப்புத்துறை நல்லா சூடு பிடிச்சி ஓடிட்டு இருந்துச்சு. பர்மாலேருந்து வந்த காசுலாம் சம்பாரிச்சுக்கிட்டு ஊருக்கு வருவாங்கல்ல செட்டியாருங்க, அவங்க இந்த தொழிலை சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தாங்க. அதாவது பப்ளிஷிங் துறையில் அவங்க கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க தான் மெய்யப்பன் பிரதர்ஸ். திருச்சியை சேர்ந்த தம்பி 2 பேருமே மெட்ராஸில் இருந்து சில சொந்தக்காரங்களோடு சேர்ந்து ஒரு பதிப்பகம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அந்த பதிப்பத்தை நடத்திட்டு வரும்போது அவங்களோட பதிப்பகத்தில் தான்
தான் நம்மளோட பெரியவர் புத்தகம் எழுத ஆரம்பித்தார். அதாவது நம்மளுடைய எழுத்தாளர் புத்தகம் எழுத ஆரம்பித்தார். காஃபி போதை பற்றி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசணும் இல்லையா? இப்போ அடுத்தது வருது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெற்றிலை போதை. பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒன்று ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, காஃபி சாப்பிட்றது, இல்லை வேறு ஏதாவது ஒரு செயலை செய்து கொண்டே அதை பூ கட்டிக்கிட்டுலாம் வீட்டில் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனோட ஒரு சில செய்கைகள் பார்த்தாலே அது ரொம்ப அழகாக இருக்கும். காஃபி எப்படி ஒரு பெரும் போதையோ அந்த மாதிரி வெற்றிலையும் பெரியவருக்கு மிக பெரும் போதை. செல்லப்பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது பக்கத்திலே இருக்கும். கும்போண வெத்தலை அப்படின்னு அவர் இந்த கும்போண வெத்தலையை மடக்கி வாயில் போட்டு, அதனால தான் வெத்தலை பாட்டுனாலே நமக்கு ஒரு கிக்குங்க. வெத்தலை போட்ட சோக்கில் நான் பட்டுன்னு குத்துன மூக்கில் வந்தது பாரு ரத்தம், இந்த அமர மனசு சுத்தம், அந்த பாட்டாகட்டும். அதுக்கப்புறம் வந்து வெத்தலையை போட்டேண்டி புத்தி கொஞ்சம் மாறுதடி, புத்தி கொஞ்சம் மாற இல்லை சக்தி கொஞ்சம் ஏறுதடி. பார்த்தீங்களா, பாட்டு பாடுற எனக்கேனா வெத்தலை பிரியர்களுக்கு எப்படி இருக்கும்? வெத்தலையை மெல்லும் போது முகத்தில் அப்படியே சிரிப்பு படர்ந்து விரிந்து அந்த முகமே மலருது. அப்போது ஜெயமோகன் அவர்கள் அவரை பார்த்து கேட்குறாங்க, வெத்தலை ஒரு போதை தான் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் தலையாட்டிக்கிட்டு, வெத்தலையும் சுண்ணாம்பும் பாக்கும் லைக்கணும், அதாவது அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து லைச்சி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கரெக்டான அளவான டேஸ்ட்டில் அது அப்படியே உள்ளே போகும்போது நிஜமாவே அது கொஞ்சம் புத்தி மாறக்கூடிய போதை தான் அப்படின்றத சொல்கிறார். அதாவது ராகமும் தாளமும் பாவமும் மாதிரி அதில் கடவுளுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அப்படின்றாரு. கடவுளுக்கா அப்படின்னா அது வரணுங்க, அது போட்டால் வந்து அந்த எப்படி ஒரு ஃபில்டர் காஃபியில் அந்த சக்கரை, அந்த டிகாக்ஷன், அந்த பால், அதோட சூடு, அதோட மனம், அதோட நுரை ஒரு அழகோ, அந்த மாதிரி வெத்தலைக்கு ஒரு பாவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நல்ல கவிதை மாதிரி அப்படின்னு ஜெயமோகன் அவர்கள் சொல்கிறாங்க. உடனே நம்மளுடைய பெரியவர் சொல்கிறாரு, ஏன் நல்ல போகம் மாதிரின்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. அது என்ன நல்ல போகம் மாதிரி அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு கலவி மாதிரி, ஒரு இன்டிமசி, ஒரு ஒரு காதலனும் ஒரு காதலியும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரின்னு சொல்லக்கூடாதோ அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஒன்றும் அவ்வளோலாம் வயசாகலை, ஓகே, இப்போ வரைக்கும் அந்த குறும்பு போகலை அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை அவர் வெளிப்படுத்துகிறாரு. அதனால தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கலைஞர்களுக்கு எப்பொழுதுமே இன்றும் மார்க்கண்டேயனாக இருக்கிறதுக்கான காரணம், கலை தன்னுள்ள இருக்கிற வரைக்கும் தான் அந்த கலைக்கான ரசனை கொடுக்க முடியும். அதில் மூணாவதாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ராகமும் தாளமும் தானே அப்படின்னு சொன்னால் மூணாவதாக ஒன்று இருக்குது, அதுதான் இடம். எந்த காதல் கவிதையில் அது இடத்தை பற்றி சொல்கிறானா பாருங்கள் அப்படின்னு. அந்த சங்க காலத்தில் வந்து நிலம் சார்ந்த காதல் வந்து சங்க இலக்கியத்தில் அகப்பொருள்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போல்லாம் காதலை பற்றி எழுதுகிறாங்க, அது எந்த இடத்துல நிகழுது, நல்ல ஒரு பச்சை பசையில் ஒரு காட்டில் நிகழுதா, இல்லை வந்து ஒரு அருவி போன்ற ஒரு இடமா, அது வந்து ஒரு பாலைவனமா, இல்லை யாருக்கும் தெரியாமல் வந்து ஒரு வீடா, அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அந்த மாதிரி காதல் பற்றி பேசும்போது அந்த காதல் நிகழக்கூடிய இடத்தை பற்றியும் பேசணும் அப்படின்னு வெத்தலை கிக்கு எங்கே வந்து நிற்குது பாருங்களேன். அப்படி ஒரு அழகான கான்வர்சேஷன் ரெண்டு பேருக்குள்ளேயும் போய்கிட்டு இருக்கு. இப்படி காஃபி கான்வர்சேஷன், வெத்தலை கான்வர்சேஷனுக்கு நடுவில் மறுபடியும் அந்த ராயல்ட்டி மேட்டருக்கு வராங்க. மாசத்துக்கு 2-3 நாவல் கூட அந்த காலத்தில் எழுதிடுவாராம். ஆனால் ஒரு நாவலுக்கு 10 to 15 ரூபாய் 30 ரூபாய் வரைக்கும் தான் தருவாங்க, அதுவும் தவணை முறையில். அந்த காலத்திலேயே அந்த காசு ரொம்ப கம்மியான காசு தாங்க. இருந்தாலும் வாழ்க்கை ஓட்ட வேற வழி தெரியாமல் அந்த வேலையை பெரியவர் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் தான் பள்ளிக்கூடங்களுக்கு தேவையான புத்தகங்கள் எழுதுறதுக்கு நிறைய தேவைகள் ஏற்பட்டிருக்கு. பெரியவர் எழுதிட்டு இருந்த பதிப்பகத்துக்கு 100 புத்தகம் எழுதுறதுக்கான வாய்ப்பு வந்துச்சு. 100 புத்தகம் எழுதுனா 5000 ரூபாய் தரேன் அப்படிங்கிற அறிவிப்பு வந்துச்சு. ஆனால் எழுத தானே ஆள் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி பரவுது. பெரியவர் ஏற்கனவே ரொம்ப வறுமையில் இருந்திருக்காரு, பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். இந்த கட்டாயத்தில் 100 புத்தகங்களையும் நானே எழுதுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. முதலாளியும் ஆச்சரியத்தோட சரின்னு ஒத்துக்க பெரியவர் சாமி வந்தவர் மாதிரி 3 நாளைக்கு ஒரு புத்தகம் யாருனால எழுத முடியுங்க? அந்த கை எப்படி வலிச்சிருக்கோம்ல. அதாவது நம்ம அந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு உட்காந்தோம்னா அது தியானம் மாதிரி வரணும். அதை உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரே வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது உட்காந்து நிச்சயமாக உடல் வலி எவ்வளோ இருந்திருக்கும். 100 புத்தகத்தையும் எழுதி முடிக்கிறாரு. நூலகங்களுக்கு போய் மூல நூல் எடுத்துகிட்டு வரதுலேருந்து அச்சகத்துக்கு போய் பிழைத்திருத்துறது வரைக்கும் எல்லா வேலையும் அவரே தான் பார்ப்பாரு. எழுதி எழுதி அவரோட கை வீங்குறப்பெல்லாம் அவரோட பசங்க கிட்ட சொல்லி, நான் சொல்கிறேன், நீ சொல்ல சொல்ல கொஞ்சம் எழுதி தரியா அப்படிங்கிறத கேட்டு அவர் எழுதி வாங்கியிருக்காரு. எப்படியோ கஷ்டப்பட்டு 100 புத்தகத்தையும் எழுதி முடிச்சிடுறாரு. இந்த சமயத்தில் பணம் நம்மக்கிட்ட இருந்தால் செலவாயிடும் அப்படின்னு சொல்லி தேவைக்கு மட்டும் பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு மிச்சத்தை முதலாளிக்கிட்டே நீங்கள் வச்சுக்கோங்க, நான் என் பொண்ணுக்கு கல்யாணத்தை வச்சுட்டு அப்போ வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பொண்ணுக்கு கல்யாணத்தை வச்சுட்டு போய் மிச்சம் இருக்கக்கூடிய 3000 பணத்தை கேட்டால் புத்தகம் எழுதினத்துக்கு 3000 ரூபாயா அப்படின்னு முதலாளி கேட்டிருக்காரு. முதலாளி விளையாடுறாரு அப்படின்னு பெரியவர் நினச்சிருக்காரு. ஆனால் அப்புறம் தான் அவருக்கு புரிய வருது, அவர் உண்மையாக தான் சொல்கிறாரு,
நமக்கு வந்து அவர் காசு தரப்போகிறதில்ல, நம்ம ஏமாந்துட்டோம், கொடுக்குறப்பவே காசை வாங்கி வச்சிடணும். நிறைய பேர் வந்து அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லி வைப்பாங்க. இல்லை இல்லை, கொடுக்குறப்ப வாங்கிக்கங்க. அதுதான் பணத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தர்மமாக இருக்கும். பெரியவர் தனக்கு சேர வேண்டிய பணத்தை ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு. அதுக்கு செட்டியார் சொல்கிறாரு, எனக்கு ₹1,00,000 கடன் இருக்குது, 3000லாம் தர முடியாது, வேணும்னா ₹700 தரேன் அப்படின்னு முதலாளி சொல்லியிருக்கார். ஆனால் அவரை வச்சு சம்பாதிச்ச காசில் கடை 3 மடங்கு பெருசாக இருக்குது. நிலம் புலெல்லாம் வாங்கி போட்டிருக்காரு. இன்னும் காடு சேர்க்கறதுக்கு கட்டுக்கட்டாக புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணுறதுக்காக, அதாவது புத்தகத்தை விற்கிறதுக்காக நிரப்பி வச்சுருக்காரு. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட பெரியவர், வயிற்றில் அடிக்காதீங்க சாமி, என் பொண்ணு வாழ்க்கைக்கு எடுத்துடாதீங்க அப்படின்னு கண்ணீர் விட்டு காலை பிடிச்சி கெஞ்சிருக்காரு. ஆனால் நீ எழுதுனதெல்லாம் ஒரு வேலையான்னு முதலாளி எழுத்த அவமானப்படுத்துறாரு. எழுதுறதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு முதலாளி ரொம்ப தன்னோட தொழிலை அவமானப்படுத்துறாரு. முதல்ல காசு தர மாட்டேன்னு சொன்னது அவருக்கு வருத்தமாக இருந்தது, கெஞ்சி கேட்டார். மறுபடியும் வயிற்றில் அடிக்காதீங்க, பொண்ணுக்கு கல்யாணம் இருக்குன்னு கெஞ்சி கேட்டார், காலில் விழுந்தார். ஆனால் அப்போல்லாம் கூட தன்னை ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறப்பெல்லாம் கூட அவருக்கு கோவம் வரல. எழுத்தெல்லாம் ஒரு வேலையான்னு கேட்டார் பாருங்க. அப்போ வந்துச்சு பெரியவருக்கு ஆத்திரம். என்னை ஏமாற்றி சொத்து சேர்க்குற நீ உருப்படவே மாட்டேன் அப்படின்னு பெரியவர் சொல்கிறதுனால நம்மளுடைய செட்டியார் கடுப்பாகி அங்கே இருக்கக்கூடிய முதலாளியோட தம்பி அவரை ஓங்கி அடிச்சிடுறாரு. அதில் பெரியவருக்கு தன்னுடைய காது செவிடாயிடுது. இருந்தாலும் அவர் விடுற மாதிரி இல்லை. ஏன்னா பொண்ணு கல்யாணத்தை நடத்த காசு வேணுமே. கத்தி கூப்பாடு போட்டிருக்காரு. அவரை அடித்து வெளியே தள்ளி கடையை மூடிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி முழுக்க பெரியவர் அங்கேயே நின்று இருந்திருக்காரு, பித்து பிடிச்ச ஒரு மாதிரி. அடுத்த நாள் காலையில் வரைக்கும், கடையை திறக்கிற வரைக்கும் அவர் போகவே இல்லை. அவர் அங்கேயே நிற்கிறத பார்த்துட்டு அசிங்கமாக எல்லாரும் திட்டிருக்காங்க. அவர் அழுதுகிட்டே, எனக்கு வேற கதியே இல்லை, நான் போய் சாகத்தான் வேணும்னு சொல்லியிருக்காரு. போய் விஷத்தை வாங்கி குடிச்சிட்டு சாவுன்னு ₹1 மூஞ்சில் விட்டு எரிஞ்சிருக்கிறாங்க. அதை கேட்டுட்டு பித்து பிடிச்சாப்புல நின்னவர் நேராக முதலாளியோட வீட்டுக்கு போயிருக்காரு. நடந்த எதுவுமே தெரியாத முதலாளியோட மனைவி அவங்க குழந்தைக்கு இட்லி ஊட்டிக்கிட்டே, என்ன புலவரே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போது நடந்த எல்லாத்தையும் கொட்டி தீர்த்திருக்காரு. நான் சரஸ்வதி கடாட்சம் உள்ளவன், என் வயிற்றில் அடித்து நீயும் உன் புள்ள குட்டியும் வாழ்ந்துடுமா அப்படின்னு கற்றுக்கிட்டே பேனாவை எடுத்து அவங்கள சபிச்சு ஒரு பாட்டை எழுதி, அந்த குழந்தைக்கு அவங்க இட்லி ஊட்டிகிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஒரு இட்லியை எடுத்து அப்படியே செவுத்தில் பசை மாதிரி அதை ஒட்டி அந்த பேப்பரை ஒட்டிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையில் கட்டியிருந்த வாட்சை எடுத்துகிட்டு போய் கடையில் விற்றுட்டு முழுசாக குடிச்சிட்டு படுத்துடுறாரு. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அவரை திட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் செட்டியாரோட மனைவி வீட்டில் இட்லி ஊட்டிகிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட லக்ஷ்மியே, சரஸ்வதியே வந்து உன் வீடு வழங்காதுன்னு சொன்னால் நிஜமாக எப்படி வழங்கிடும்? ஒருத்தருக்கு நியாயம் கிடைக்கணும் இல்லையா அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே கிதக்குங்குது. அப்போது உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, முதலாளியோட மனைவி, அதாவது பெரியவர் வந்து ஜெயமோகன் அவர்கள்ட்ட சொல்கிறாங்க, முதலாளியோட மனைவி தலைவிரி கோலமாக அவரோட கடைக்கு போய், நீ புலவனோட பணத்தை மிச்சம் மீதி இல்லாமல் இப்போவே கொடுத்தா தான் நான் இந்த இடத்த விட்டு எந்திரிப்பேன் அப்படின்னு உச்சி வெயிலில் நடு ரோட்டில் உட்காந்துருக்காங்க. அதில் பயந்து போன முதலாளி இருந்த காசை எடுத்துக்கிட்டு மிச்சத்துக்கு கடனை உடனே வாங்கிட்டு நேராக பெரியவர் வீட்டில் வந்து கொடுத்துட்டு, என் குடும்பத்தை அழிச்சிடாதன்னு உன் புருஷன்கிட்ட சொல்லு தாயின்னு பெரியவரோட மனைவி கிட்ட கெஞ்சி கூத்தாடி அந்த காசை கொடுத்துட்டு அவர் திரும்பி வராரு. பெரியவர் ஜெயமோகன் அவர்கிட்ட சொல்கிறாரு, அந்த காசை அவர் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நம்ம செட்டியார் அம்மா என்ன சொல்லியிருக்குன்னா, நீ இன்னைக்கே கொடு, இப்போவே கொடு, நீ கொடுத்த பின்னாடி தான் நான் எந்திரிப்பேன்னு சட்டுன்னு நேராக போய் தார் ரோட்டில் சப்புன்னு உட்காந்துட்டாங்க. நல்ல கருத்த நிறம், நிறைஞ்ச உருவம், 4 சைஸ் இருப்பா. முகத்தில் கனமாக மஞ்சள் வச்சு அந்த மஞ்சளில் காலனா அகலத்துக்கு அப்படியே கண்ணில் எரியறாப்பில் குங்குமம் வச்சுருப்பாங்க. பெருக்கி போட்ட தாளின்னு சும்மா கொலையாக விளைஞ்ச வாகை நெத்து மாதிரி பார்க்கவே நிறைஞ்சவளாக இருப்பாள். ஒரு அம்மன் வந்து முச்சந்தியில் உட்காந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அம்மன் தாய் முச்சந்தியில் உட்காந்து, என்னுடைய பக்தனுக்கு அவனுக்கு தேவையான விஷயங்களை நீ கொண்டு போய் செய்யலைன்னா உன் குடும்பத்தையே அழிச்சிருவேன் அப்படின்னு அவள் சொல்லக்கூடிய வாக்கு மாதிரி செட்டியாருக்கு தோணியிருக்கு. ஒரு வார்த்தை சொல்ல முடியாது, சங்கு கடிச்சு ரத்தம் உறிஞ்சிருவா அப்படிங்கிற மாதிரி கோலத்தில் இருந்ததுனால செட்டியார் எந்திரிச்சு ஓடினா. அதுக்கப்புறம் அவரோட மனைவி கிட்ட போய் பணத்தை கொடுத்தாச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிருக்காங்க. பெரியவரோட பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக அதுக்கப்புறம் நடந்திருக்கு. பெரியவரும் நிம்மதியாயிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவரை வீட்டுக்கு கூப்பிட்ட முதலாளியோட மனைவி, உங்களை மாதிரி பெரியவர் சாபம் விட்டால் என் குடும்பம் நல்லா இருக்காது, அதனால் எங்களை மன்னிச்சு நல்ல சொல்லலாம் 4 சொல்லிட்டு போங்க அப்படின்னு கேட்குறாங்க. பெரியவரும் மனசு இறங்கி ஒரு வாழ்த்து பாட்டு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காரு. என்ன ஆச்சரியம்னா, அந்த வெண்பாவில் இருக்கக்கூடிய 2 வரி மட்டும்தான் ஞாபகம் இருக்குது அப்படின்னு அந்த வரியை நினைவுபடுத்தி அந்த வயசுலையும் ஜெயமோகன் அவர்கிட்ட சொல்கிறாங்க. மெட்டி ஒளிச்சிதற மெய்யெல்லாம் பொன்விரிய செட்டி குலவிளக்கு செய்த தவம், அவ்வளவுதான். இந்த வரி தான் ஞாபகம் இருக்குது. மிச்ச வரியை பல வாட்டி ஞாபகப்படுத்தி பார்த்தேன், எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த நினைவுகளை சொல்கிறாரு. சரி, அவ்வளோதான் நாம் செஞ்சது, மிச்சம் சரஸ்வதி விளையாட்டுன்னு நினச்சிக்கிட்டேன்.
உள்ளே உட்கார வச்சு பட்டுப்பாய் விரித்து அவங்களே முன்னால் நின்று வெள்ளித்தட்டில் சாப்பாடு போட்டு ஒரு சின்ன தாம்பாளத்தில் பொன் நாணயம் 3 வச்சு கூட 500 ரூபாய் பணம் வச்சு பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குங்க அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு படியிறங்கினவன் தான். அதுக்கு முன்னாடி இருந்த நான் இல்லை. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், சரஸ்வதி வந்து சபிச்சுட்டு போயிட்டான். அப்போது சரஸ்வதியை குளிர வச்சு காலில் விழுந்து நல்லா இருங்கன்னு உங்கள் வாயால் சொல்லுங்கள் பெரியவரே அப்படின்னு கலையை மதிக்க தெரிஞ்சவங்க அந்த செட்டியாருடைய மனைவி. செத்து பொழைச்ச நிஜமாவே. அதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச பித்து தெளிஞ்சதுக்கு காரணம் அவங்க தான். என்னை கூப்பிட்டு மரியாதை செஞ்சு அனுப்பிச்சாங்க. அப்போ தெரிஞ்சுது சொல்லுனா என்னென்னு. அது அர்ஜுனர் வில்லு. எடுக்கிறப்ப 1, தொடுக்கிறப்ப 100, படுறப்ப 1000. என்னடா சாமிநாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல தான் நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க. அதாவது சொல்லுவாங்கல்ல, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்டவடும். நம்ம சொல்கிறது ஒரு சொல்லாக இருக்கும், நிறைய பேசியிருப்போம், நிறைய திட்டிருப்போம், அதுக்கெல்லாம் கோச்சிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த விஷயம் அவங்களோட ஆழ் மனதில் மிகப்பெரிய வழியை ஏற்படுத்துமோ அந்த சொல்லை தேர்ந்தெடுத்து அந்த ஒரே ஒரு சொல்லை நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அது எடுக்கிறப்ப 1, தொடுக்கிறப்ப 100, படுறப்ப 1000. சில நபருக்கு 1,00,000. அதனால தான் காலத்துக்கு சொன்ன சொல்லுக்காக வந்து நிறைய பேர் பேசாமல் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் போய் சபிச்சுட்டு வந்த அந்த வார்த்தையோடைய அந்த வீரியம் வந்து அர்ஜுனர் வில்லு மாதிரி இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு அவங்க நேராக அறம் காக்கணும்னு அந்த அம்மா நடு ரோட்டில் தார் ரோட்டில் வந்து உட்காந்துச்சுப்பாரு. அதுதான் அறம். அறம்னா சும்மாவா சொன்னாங்க? இப்படி ஒரு பொண்ணோட அறம் தான் பெரியவரோட குடும்பத்தை காப்பாத்துச்சுன்னு அந்த கதையை பெரியவர் ஜெயமோகன் அவர்கிட்ட சொல்லி முடிக்கிறதா இந்த கதை முடியுது. இதுதான் அறம். எனக்கு இந்த கதை ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நிறைய கதைகள் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எஸ்பெஷலி when it comes to ரைட்டிங் அண்ட் ஃபில்ம்ஸ், கலைஞர்களை பற்றி நம்ம பேசும்போதெல்லாம் எந்த கலையாக இருக்கட்டும் அதை பார்க்குறோம், ரசிக்கிறோம், என்டர்டெயின் பண்ணுறோம். டான்ஸ் கூட இருக்கட்டும், திருவிழாவில் ஆடக்கூடிய கலைஞர்களாக இருக்கட்டும், நாடக கலைஞர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய அந்த ஒரு நாளைக்கான ஊதியத்தை நம்ம கொடுக்குறோம். மற்ற நாள் அவங்களுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்புறோம்னாலே கலைஞனுக்கு ஊதியத்தை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசு வராது. ராயல்ட்டி தொகை அப்படிங்கிறத பற்றி நம்ம இனிமேல் என்ன சொல்கிறது, ஒரு கிண்டலுக்கு கூட நிறைய விஷயங்கள் நம்ம பேசாமல் இருப்போம். இந்த கதை வந்து எம்பி வெங்கட்ராம் அவர்களுடையது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான். இந்த கதை மூலமாக ஜெயமோகன் அவர்கள் சொல்ல வர்றது என்னென்னா, எழுத்தாளர்கள் நிறைய சம்பாதிக்கணும், எழுத்தாளர்களுக்கான சன்மானம் கிடைக்கணும், உரிமை தொகை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான அறிவை, ஞானத்தை கலைஞர்கள் முதல்ல வளர்த்துக்கணும். நீங்கள் முதல்ல உங்களோட எழுத்துக்களை, ராயல்ட்டிக்கான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக கற்றுக்கிட்டு அதுக்காக பதிவு செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த கதை சொல்லுதுன்னு நான் நம்புகிறேன். இதுதான் அறம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நம்மளோட டோஷி டாக்ஸில் வரும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, ஸ்பாட்டிஃபைல வரும், யூடியூப்பில் வரும், ஃபேஸ்புக்கில் வரும், ரீல்ஸில் வரும். ஸோ அங்கேருந்து அப்படியே நீங்கள் எந்த டைரெக்ஷனில் போய் எந்த சேனலில் எங்கே வேணால் பார்த்துக்கோங்க. மொத்தத்தில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.